எங்கே புறப்பட்டு விட்டாய் கேட்டேன். உன்னை அழிக்க வேண்டும் என்று அரிசக்தியும் சிவசக்தியும் உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக உன்னை சத்தியமாக சொல்கிறேன். அவர்களை அடித்து சிறையில் அழைத்து விடுங்கள். நாடகம் என்பது ஒரு தெய்வீகமானது. ஒரு மனிதனாக சிறந்து விட்டால் ஒன்று கலைஞனாக இருக்க வேண்டும், அல்லது கலையை ரசிக்க வேண்டும். அப்படி இருக்க நானும் அடிதினம் இந்த பாமர மக்களுக்கு படியாளுக்கு தொழில் செய்யக்கூடிய கத்தானுக்கு மனைவியாக திகழ்ந்து சிவசக்தி என்று பெருமளித்து வந்து வருகிறேன். என்னுடைய பெயர் சிவசக்தி. நானும் வந்து நேரம் ஆகிவிட்டது. சென்று அரிசக்தியை சந்திக்க வேண்டும். நான் தாடா சிவசக்தி. சிவசக்தியா? சிவசக்தியா? இல்லை.
அடிக்கிற மாதிரியா நினைத்தால் உன்னை அழித்து விடுவேன். சிவசக்தி சிவசக்தி யார் இவளா? சத்தியமா இவளா? சிவசக்தி சிவசக்தி இல்லைன்றா அவ சொல்லுது போய் அவ கொட்டா சுத்தி சொல்லலாமா? அப்படின்னாலும் சத்தியமான உண்மை உண்மையிலே அதோ பார் அதோ பார் வந்து கொண்டு கொட்டா சுத்தி வந்து கொண்டே என்னை பார்த்து இவ சிவசக்தி கிடையாது, இவன் ஒரு பட்டாசத்தின் எதுக்கு போய் சொன்னேன்? உனக்கு கலகம் கெடுப்பதற்கு வழியே கிடையாதா? இந்த கலகத்தை என்னிடத்தில் செய்ய வேண்டுமா? சரி போகட்டும். பாட்டி ஒரு பாட்டனை பாக்குறியா, பாட்டின்னு பாக்குறியா? எங்க நினைக்கிறியா அங்க உன் கலகத்தை அவுத்து விட வேண்டியதா? ஆமா வேற என்ன வேலை இருக்கிற? இல்லடா சிரம் அடித்து விடும், சிரம் அடித்து அது போனா போகட்டும். எதுக்கு இப்ப போய் சொன்ன சொல்றா? ஏன் தெரியுமா? இவனிடம் நீ அகப்பட்டு சிறையிலே அகப்பட்டு கொண்டால் பாதாள சிறையில் அழைத்து விடுவான், அடைத்து விடுவான். உண்மைதான். ஆமா ஒரு ஒன்றும் அறியாத உத்தமி ஒரு பெண், இவனுடைய மகள் தான். யார் அது? பரிமளா. உண்மைதான். ஆமா கருணாகரன் என்ற ஒருவனை மணந்து கொண்டிருக்கிறார். அந்த கருணாகரன் பட்டவன், நீதியை தவறாமல் ஆட்சி செய்தவன், மக்கள் குறையை போக்க காற்றுக்கு வேட்டையாட சென்றால் ஏதோ விட்ட பானம் அதிகார முனிவர் மீது பட்டது கோபம் பிறகு சாபத்தை கொடுத்து விட்டார். சாப விமோசனம் எனக்கு வேண்டும் என்று அழுது புலம்பினார். அப்பொழுது அந்த முனிவர் உரைத்தார், ஒன்று சேரும் நாள் சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் இருவரும் சென்று அங்கே அவனை தரிசித்தார். அந்த கருணாகரனுக்கு பரிமளாக்க காட்சி தர வேண்டும். அதனால போய் சொன்னேன். நாரதன் கலகம் நன்மையில முடியும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதை இன்றுதான் என் கண்ணால கண்டேன். அப்ப இன்னொரு பாட்டி காணும். போய் எங்க வேணாலும் சுத்து, கண்டுபிடிக்க வேண்டும். Everybody
இதோ பார்த்தாயா இவ்வளவு தூரம் வந்து விட்டோம் கரத்திலே கதாயத்தோடு ஐயா 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 போதே கேய் போதா ஐயா போதே ஓ மாதிரி கேளு ஆறா நீ எங்கடா இருக்குது ஆறு இன்னும் கொஞ்சம் அளவு பண்ணான்னு இருக்கு ஆறு யார் நீ யாரு இது யார் நீ இங்க வர கிட்ட வாடா யார் நீயா ஏன் கேட்டு என்ன பண்ண போற நீங்க ஓய் யார்ட்ட கேளுங்க பத்தி யாரு நீ ஓய் அது யாரடி நீ அரே யாரடி நீ அரே இங்கே வந்தவள் அரி சத்யா சவால் என்னதாக நடக்குது ஒன்றும் புரியவில்லையே இல்ல நல்லதே நடக்கும் அப்படி என்று நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று நினைத்தாலே நல்லது நடக்கும் அப்படியா? என்ன தெரியுமா அவன் அடித்து இடித்து சென்று பாதாளத்தில் இறக்கி விட்டால் என்ன ஆகுது? என்ன ஆகும் ஆனால் ஒரு உத்தமி பெண் ஒரு பத்தினி பெண் இங்கு என்ன நோய் அரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்று நாள் எத்தனை பௌர்ணமி அவனோட அகப்பட்டு கொண்டால் கணவன் சாபத்தால்